தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அரசின் தவறுகளை மறைப்பதற்காகவே பொங்கல் நேரத்தில் 3000 ரூபாயை கொடுத்து வருவதாக சௌமியா அன்புமணி தெரிவித்தார். பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அந்த பணத்தையும் டாஸ்மாக் மூலம் மீண்டும் கஜானாவுக்கே அரசு கொண்டு வந்துவிடும் என்றார். பாலாறு, தென்பெண்ணையாறு, செய்யாறை இணைத்தால் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல கிராமங்களில் விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் பிரச்சனையே இருக்காது என்றும், ஆனால் அதை செய்ய அரசு மறுப்பதாகவும் சௌமியா கூறினார். கடையில பார்த்த எல்லாருக்கும் அப்படியே முழு கரும்பாக கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க. அவ்வளோ கியூ நிக்குது அந்த ஒரு கரும்பு வாங்குறதுக்கு. ஆனா அந்த கரும்பை நம்ம தாங்க விளைவிச்சு கொடுக்குறோம். அதை வாங்குறதுக்கு நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அந்த கரும்பை இலவசமாக அவங்க ரேஷன் கடையில கொடுக்குறாங்க. அதை விட அவங்க தலையில மிளகா அரைக்கணுன்றதுக்கு 3000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்களா இல்லையா? எல்லாருக்கும் வந்துச்சா 3000 ரூபாய்? எல்லாரும் வாங்கினீங்களா? அது என்ன பணம் தெரியுமா? டாஸ்மாக் பணம் தான். எங்க போச்சு? டாஸ்மார்க்கில், அந்த டாஸ்மாக்ல ஒயின் ஷாப்ல நம்ம வீட்டு ஆண் மக்கள் கொடுத்த அந்த பணம் தான் மெல்லமா உங்களுக்கு வந்து சேருது. எதுக்காக கொடுத்தாங்க அந்த 3000 ரூபாய்? 3 நாள் பொங்கல் வருது, அந்த 3000 ரூபாய் குடிச்சே கரைச்சிருவாங்க. கரெக்டா? தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.